வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கத்திரிக்காய் வந்து பொடி ஸ்டஃப் பண்ணி முழு கத்திரிக்காயை ஃப்ரை பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் தான் இன்னைக்கு. பூண்டு, வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்ல. சிம்பிளா அந்த பொடி பண்றதுக்கான சாமான்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எங்க ஃபேமிலி, எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இதுல வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. நான் அதை சிம்பிளா பண்ணும்போதே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஸ்டஃப்டு பொடி கத்திரிக்காய் ஃப்ரை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஹெவி பாட்டம் இருக்கிற கடாயை நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கறிக்கு எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக நமக்கு தேவைப்படும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிடலாம். இந்த காம்பு இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் விட்டுட்டு, இந்த அளவுக்கு விட்டுட்டு இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பேக் சைடு வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாருங்கள், இதோட நிறுத்திக்கணும். இந்த சைடும் இப்படியும் கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்துடும். உள்ளே நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா பூச்சி ஏதாவது இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பேக் சைடு கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி ஒன்றா சேர்ந்தா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை இதில் அடுக்கிடலாம். இன்னும் பொடியாக சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் சீக்கிரம் வதங்கிடும். நடுவில் அப்படியே லேசாக ஒரு கத்திரிக்காயும் திருப்பி விட்டோம்னா எல்லா பக்கமும் வந்து ஈவனாக ஒரே மாதிரி நமக்கு வெந்துடும். கத்திரிக்காய் நல்லா முத்தலாக இல்லாமல் நல்லா பிஞ்சான கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு இந்த பொடிக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயை தூக்கி அடுத்த ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் வேற ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் வந்து பொடிக்கு தேவையானதை நம்ம வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நடுவில் நம்ம இந்த கத்திரிக்காயை மறந்துடக்கூடாது. இதை வந்து இப்படி நம்ம திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வேகும். பருப்பு லேசாக செவந்து வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துப்போம். மல்லியும் நல்லா வறுப்பட்டாச்சு, நல்லா வாசனை வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் வந்து இந்த கடாயோட சூட்லேயே நல்லா வறுப்பட்டுடும். இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே கடாயில் 7-8 காஞ்ச மிளகாய் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நான் கொப்பரை தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். கொப்பரை தேங்காய் இருந்தால் இந்த பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பச்சை தேங்காய் துருவல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மசாலா ஃப்ளேவரோட வேணும் அப்படின்னா நம்ம இதில் பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாம். இல்லை இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா அதுவும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் மசாலா ஃப்ளேவரோட அது வேறு டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ட்ரையாக பண்ண போகிறேன். இதே கிரேவியாக வேணும் அப்படின்னா தக்காளி, வெங்காயம் அதையும் வந்து நல்லா வதக்கிட்டு சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சியில் அதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மாதிரி கத்திரிக்காய் ஸ்டஃபிங், வெண்டைக்காய், கோவக்காய் இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம எப்போ வேணுமோ அப்போ பொடி ரெடியாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஸ்டஃப் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கலை, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இது சிக்கு வாடை அப்படிலாம் கூட எதுவும் வராது. ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த பொடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை, தேங்காய், மிளகாய் எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிப்போம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு. லேசாக அப்படி நைஃபால் அப்படி குத்தி பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் நல்லா சூடு ஆறட்டும். நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்தோம் இல்லையா, நல்லா சூடு ஆறியாச்சு. இது ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. அடுத்தது மிளகாய் வத்தல், தேங்காய், கருவேப்பிலெலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட வந்து வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, இது 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் துருவின வெல்லம். இது வந்து டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப பவுடராக இல்லாமல் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேர்க்கடலையெல்லாம் 1-2 உடையிற அளவுக்கு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பொடி ரெடி பண்ணியாச்சு.
கத்திரிக்காயும் நல்லா சூடு ஆறியாச்சு. இந்த பொடியை வந்து நம்ம கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணலாம். இதில் நமக்கு எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 4ஆக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இப்படி ஸ்டஃப் பண்ணிவிட்டு லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலும் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த பொடியை ரெடி பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட வெறும் மிளகாத்தூள் கூட நம்ம கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இந்த பொடி மிச்சம் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காயை வதக்கினோம் இல்லையா, அந்த எண்ணெய் வந்து மிச்சம் இருக்குது. இந்த எண்ணெயை வந்து இந்த காய்க்கு மிச்சம் வதக்கிறதுக்கு நமக்கு போதும். எண்ணெய் சூடாயாச்சு. நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு கத்திரிக்காயும் நம்ம இந்த எண்ணெயில் ட்ராப் பண்ணிடுவோம். ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கணும். இந்த பொடி வெளியில் வராத அளவுக்கு நல்லா அப்படி பரட்டி விட்டுடலாம். இந்த பொடியோடு சேர்ந்து நல்லா அது ரோஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிருக்கு. 2-3 தடவை எல்லா கத்திரிக்காயும் திருப்பி விட்டு பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிச்ச பொடி இருக்கு இல்லையா, ஸ்டஃப் பண்ணது போக, அதை வந்து இதை மேலேயே போட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சம் பொறுமையாக அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ மேலே தூவிருக்கோம் இல்லையா இந்த பொடி, இதுவும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதங்கும் போது. சின்ன ஸ்பூன் நான் வேணுன்னே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த ஒவ்வொரு கத்திரிக்காயும் அப்படியே சிங்கிளாக அப்படி திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய கரண்டியாக இருந்தது அப்படின்னா கத்திரிக்காய் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்டஃபிங்கும் வெளியில் வராமல் பொறுமையாக நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த மேலே நம்ம தூவிருக்கிற இந்த பொடியும் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம மேலே போட்ட அந்த பொடியும் வந்து நல்லா வதங்கியாச்சு. கத்திரிக்காயில் ஸ்டஃபிங்கும் ஆல்ரெடி நல்லா வதங்கியிருந்தது. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பொடி ஸ்டஃப் பண்ண முழு கத்திரிக்காய் ரோஸ்ட் சர்விங்க்கு ரெடி. பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் ஸ்டஃபிங் வெளியிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகி உள்ளேயும் ஸ்டஃபிங் நல்லா ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட் இப்படி கட் பண்ணாலே போதும், நல்லா ஈஸியாக பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. உள்ளேயும் நம்ம ஸ்டஃப் பண்ண பவுடர் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள், வெளியில் வரவே இல்லை. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. லேசாக ஒரு முறுமுறுன்னு இருக்குது, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பொடியோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. ஈவன் சாதத்தோடு மட்டும் இல்லை, நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே அப்படியே வந்து சுட சுட சாதம் கொஞ்சம் நெய் போட்டு ஒரு கத்திரிக்காய் அப்படியே எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ண மாதிரி போட்டோம் இல்லையா, அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் வந்து பச்சை தேங்காயோட காஞ்ச தேங்காய் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, கொப்பரை தேங்காய் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதோட ஃப்ளேவர் வந்து தனியாக நமக்கு தெரியும் சாப்பிடும்போது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.